வணக்கம். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோட்டையை ஆளும் இந்திரன் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில் அதிக ஆர்வம் வந்து இருக்கும். அதாவது படிப்பை விட விளையாட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இவங்களோட நடை உடை பாவனை அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்ததாகவே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய 3 நட்சத்திரங்கள் உண்டான கேட்டை நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானின் விருச்சக ராசியில முழு நட்சத்திரமா வந்து வருது. புதனுக்குரிய ஒரு அறிவு கூர்மையும் செவ்வாய்க்குரிய உடல் பலமும் இவங்களுக்கு வந்து இணைந்திருக்கும். அதனால ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் வந்து இவங்கள்ட்ட இருக்கும். இவர்கள் விளையாட்டுத்துறையில அதிக ஆர்வம் வந்து இருக்கும். சில பேர் வந்து ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க, சோம்பேறியா இருப்பாங்க. ஆனால் சோம்பேறியா இருக்கிறது நல்லது கிடையாது. வந்து சோம்பலை தவிர்த்தாதான் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை வந்து அடைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயண பிரியர்களாக இருப்பாங்க. ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்பயுமே மகிழ்ச்சியாக ஒரு குறும்பு செய்யக்கூடியவங்களாவே இருப்பாங்க. நம்ம ஒரு வேலை வச்சோம்னா நமக்கு ஒரு வேலை வச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் இயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை ஆர்வம் உங்களுக்கு அதிகம் இருக்கும். உடன்பிறப்புகளை அதிகம் நேசிக்கும் இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொய்யை கூட வந்து பார்த்தீங்கன்னா கற்பனை கலந்து பேசி மற்றவங்களை கவருவதில் இவங்க வல்லமை கொண்டவங்களா இருப்பாங்க. கலை பொருட்கள் செய்யறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்ட நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிக புத்திசாலித்தனமும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்ல தன்மையும் இயல்பிலேயே அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து அதிக கவனமாக இருந்து செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். ஆனால் அது அனாவசியமாக செலவே செய்ய மாட்டாங்க, சேமித்து வைப்பாங்க இவங்க தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துருதுருன்னு இருப்பாங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா அதாவது அதிக கவனமுடன் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8வது ராசியாக காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு துப்பறிவுத்துறை புலனாய்வுத்துறை சார்ந்த துறையில் அதிக ஆர்வம் கொண்டு இருப்பாங்க. அடுத்து ராட்சச கணம் பொருந்திய கேட்டு நட்சத்திரம் தான் இவங்க. ஆண் நட்சத்திரமாக இருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு உரிய விலங்கு வந்து புள்ளிமான். உரிய விருட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பராய் மரம். உரிய பறவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்கரமான பறவை. அடுத்து கேட்டையில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள பசுபதி கோயில் அருகே உள்ள வரதராஜ பெருமானை வணங்கி வர அனுகூலங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். மேலும் கேட்டை நட்சத்திரக்காரங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள பெருமாள் கோயிலை வழிபாடு செய்து வரவும் நற்பலன்கள் இவங்க பெற முடியுங்க. அதுக்கப்புறம் அனுகூலமான திசை மற்றும் புத்தி அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக வந்து புதன் மகா திசை வந்து வருது. முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 14 ஆண்டுகளும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 10 ஆண்டுகளும் புதன் மகா திசை வரும். கேட்டை வந்து 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க படிப்பில் மிக அதிகமாக கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது மகாதிசை, கேது புத்தி, சூரிய மகாதிசை, சூரிய புத்தி, செவ்வாய் மகாதிசை, செவ்வாய் புத்தி, குரு மகாதிசை, குரு புத்தி மற்றும் சனி மகாதிசை, சனி புத்தி ஆகியவை அனுகூலங்கள் வந்து தரும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசிய நட்சத்திரமாக அனுச நட்சத்திரம் வந்து இருக்கு. இவங்களுக்கு வசியம் தரக்கூடியது அனுஷ நட்சத்திரம். இவங்க கணவன் மனைவியாக இணையும் போது அதிர்ஷ்ட தம்பதிகளாக இவங்க வந்து விளங்குவாங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம், உத்திரம், கிருத்திகை, உத்ராடம், மிருகஷிடம், அவிட்டம், சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்ராடத்தி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் காலகட்டத்தில் புதிய செயல்களை தொடங்கினால் இவங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.